Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 20 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல 19 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 20 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? So எல்லாத்தையுமே தெளிவா நோட் பண்ணிட்டு வாங்க. So எந்த ஒரு கிளாஸையுமே மிஸ் பண்ணாதீங்க. So ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 500 ஓகேங்களா? So ரீசனிங்ல 500, மேக்ஸ்ல 500 எல்லா சீரிஸும் உங்களுக்கு முடிக்கும் போது எக்ஸாம் டைம்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 500 கேள்விகளே போதும் நீங்க மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ பார்க்கலாமா இன்னைக்கான 5 கேள்விகள். இன்னைக்கான 5 கேள்விகள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 கேள்விகள் ரீசனிங்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல क्वेश्चन மார்க் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேக்குறாங்க. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சு. பட் இந்த இடத்துல தான் அப்ப என்னமோ பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப ஒவ்வொரு ரோவாவோ காலமாவோ எடுத்து செக் பண்ணுங்க. பாருங்க நான் இந்த இடத்தை எடுத்து செக் பண்றேன். இதை வச்சு இதை கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. பாருங்க இதை ரெண்டையும் பெருக்குங்க, என்ன வரும்? 7 4 28. இதை கழிங்க, என்ன வரும்? 27. ஓகேங்களா? சோ அப்ப 28 - 1 27. அதே மாதிரி இதை பெருக்குங்க, 8 5 40 மைனஸ் 2 அப்ப 38. இதை ரெண்டையும் பெருக்குங்க, என்ன வரும்? 54. 54ல இருந்து 3 போச்சுன்னா 51. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, கீழே இருக்க 2 வேல்யூஸ பெருக்கி மேல இருக்க வேல்யூஸ கழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் 51. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளானதான். பட் இருந்தாலுமே அவங்க என்ன ரிலேஷன்ல அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது பாருங்க கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். ஆனா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். பாருங்க, ஒரு ஆப்பிள் விலை ₹60, ஒரு கொய்யா விலை ₹90 மற்றும் ஒரு மாம்பழம் விலை ₹60. ஒரு மாதுளை விலை எவ்வளவு? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எந்த ஒரு லிங்க்குமே இல்ல. ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டாங்க, ஒரு கொய்யா கொடுத்துட்டாங்க, ஒரு மேங்கோ கொடுத்துட்டாங்க. அது போல எனக்கு கேக்குறாங்க மாதுளையோட விலை கேக்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா பாருங்க. ஆப்பிள், கோவா, மேங்கோ, போமோகிரானட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அதை வச்சுதான் அந்த லெட்டர் அந்த நம்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க நான் எழுதுறேன், ஆப்பிள், கோவா, மேங்கோ. இப்ப இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம போமோகிரானட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க இந்த இடத்துல வவ்வல்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. பாருங்க, ஏ ஒரு வவ்வல், இ ஒரு வவ்வல். அப்ப 2 வவ்வல் இருக்கா? 2 × 30ன்னு போட்டிருக்காங்க. சோ 60 ரூபாய். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல எத்தனை வவ்வல் இருக்குன்னு பாருங்க. யூ ஒரு வவ்வல், ஏ ஒரு வவ்வல், ஏ ஒரு வவ்வல். அப்போ 3 வவ்வல் இருக்கு, 30. சோ 90. புரியுதுங்களா? 90 ரூபாய். அதாவது வவ்வல் அப்படின்னா, வவ்வல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்துக்கள். ஓகேங்களா? ஆங்கில லெட்டர்ஸ்ல உயிரெழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா AEIOU இந்த லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்களை வச்சுதான் இங்க பண்ணிருக்காங்க. காமனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 30ஆல பெருக்கிருக்காங்க. அடுத்து பாருங்க, A1 O1 2 இருக்கு வவ்வல்ஸ். 30ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 60. சோ இங்க பாருங்க, ஆப்பிள் 60 ரூபாய், கோவா 90 ரூபாய், மேங்கோ 60 ரூபாய். அப்ப போமோகிரானட்ல எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. பாருங்க, போமோகிரானட். சோ இதுல பாருங்க, O1 E1 A1 A1 E1 எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. அப்ப 5 × 30 என்ன வரும்? 150ன்னு வரும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, 150 ரூபாய். புரியுதுங்களா? சோ ரொம்ப இத இந்த மாதிரி யோசிச்சே பார்க்க மாட்டோம். ஏன்னா விலைன்னு கொடுத்துட்டாங்க. வெறும் நம்பர் மட்டும் கொடுத்திருந்தாலே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இந்த இடத்துல விலைன்னு கொடுத்துட்டு ருபீஸ்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம எப்படி எல்லாமோ யோசிப்போம். பட் ரொம்ப சிம்பிளா தான் இந்த क्वेश्चन இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஆங்கில எழுத்துக்களில் ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 என்பது போல் தொடர்ந்து இசட்டுக்கு 26 என கொள்க. நார்மலா நம்ம ஏபிசிடி எழுதுவோம் இல்லையா? A to Z 1 2ல இருந்து 26 வரைக்கும் நம்ம சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க கொடுத்துருக்க நம்பருக்கு மேட்ச் ஆகுற அந்த லெட்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு லெட்டருக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் தெரிஞ்சா போதும். சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா வேகமா A to Z வந்து நம்பர்ஸ் அந்த லெட்டர்ஸ் எழுதி 1 to 26 போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சோ 7க்கான லெட்டர் அந்த ஏபிசிடி லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா G, 15க்கானது O, 15க்கானது O, 4க்கானது D,
எம்முக்கானது 13, ஓக்கானது 15, அதுக்கப்புறம் ஆறுக்கானது 18, எண்ணுக்கானது 14, ஐக்கானது 9, எண்ணுக்கானது 14, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிக்கானது 7. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல எம். ஓகேங்களா? ஸோ குட் மார்னிங் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் தான். அந்த லெட்டர்ஸ்க்கு என்ன நம்பர்னு தெரிஞ்சா மட்டுமே போதும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க, 1, 9, 25, 49, 81 எக்ஸெட்ரா என்ற தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ விடுபட்ட எண் கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் பாருங்க 1 ஸ்கொயர், இது பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 9 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81. அப்ப அடுத்து என்னவா இருக்கும் பாருங்க, எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். 1, 3, 5, 7, 9. அப்ப அடுத்து 11 ஸ்கொயர் தான் வரும். 11 ஸ்கொயர் ஆன்சர் 121. ஓகேங்களா? ஸோ நார்மலா 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நம்பர்ஸோட எல்லா ஸ்கொயர் வேல்யூவையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 to 10 வரைக்கும் இருக்க எல்லா கியூப் நம்பர்ஸோட வேல்யூஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 10 கூட கிடையாது, 15 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதையும் 15 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. எந்த இடத்துல வந்தாலுமே நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது, தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 to 15 ஸ்கொயர், 1 to 15 கியூப், முடிஞ்சா 20 வரைக்கும் கூட படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கடைசி கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? சோ நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டியில ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா P of A plus P of B, P of A bar equal to 1ன்னு அர்த்தம். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு, நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 1. ஓகேங்களா? ஸோ இது நடப்பதற்கான நிகழ்தகவு, A bar A காம்ப்ளிமெண்ட் எப்படி வேணா சொல்லலாம். இது நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? ஸோ ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு, நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, இதோட வேல்யூ 1. ரெண்டையும் கூட்டணும்னா வேல்யூ 1. இங்க என்ன சொல்லிருக்காங்க, மழை பொழிவதற்கான நிகழ்தகவு. அப்ப இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு இது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஈக்குவல் டு 1. இதுதான் வேணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? மைனஸ்ல போகும். ஏன்னா இங்க பிளஸ்ல இருக்கு, அங்க மைனஸ்ல போகும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, 100 - 91 டிவைடட் பை 100, அப்ப 9/100ன்னு இருக்கும். பட் இங்க தசமத்துல கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி கீழே டிவைடட் பைக்கு கீழே 10, 100, 1000ன்னு இருந்ததுன்னா மேல இருக்க வேல்யூஸ் அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்க, 2 ஜீரோ இருக்கு. அப்ப கடைசியில இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனா இங்க இருக்கிறதே ஒரு ஸ்தானம் தானே மேம், எப்படி புள்ளி வைக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜீரோ சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் புள்ளி பாருங்க, 1, 2. சோ அதுக்கப்புறம் முன்னாடி எதுவுமே இல்லாம விடக்கூடாது, ஜீரோ. பின்னாடி ஜீரோ சேர்த்தக்கூடாது, முன்னாடி தான் ஜீரோ சேர்த்தணும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.019. இந்த மாதிரி தசமத்தை எப்படி பின்னமா மாத்தலாம், பின்னத்தை எப்படி தசமமா மாத்தலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். பேசிக் மேக்ஸ் எனக்கு நார்மலா தெரியாது மேம், ரொம்ப சிரமமா இருக்கு மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே தெளிவா பாருங்க. ரொம்ப பொறுமையா, நிதானமா, இன்டெப்தா எல்லா பேசிக் மேக்ஸையும் நம்ம நடத்தி இருப்போம். ஓகேங்களா? சோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பாருங்க. ஓகேங்களா? சோ இதுதான். ஓகேங்களா? சோ அதாவது ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு, நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டையும் கூட்டும் போது ஆன்சர் 1ன்னு தான் வரும். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிள். சோ இந்த 5 கேள்விகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே. சோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.